நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு, தீய சக்தி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவேன் என்கின்றார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள். ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம், வரலாற்றை படைப்போம். இன்று உளப்பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக அவர் தனது அறிக்கையில் பல மூத்த முன்னோடிகள், கழகத்தினுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம் அவருடைய அந்த முடிவுக்கு கடும் வேதனை மட்டும் தெரிவிக்கவில்லை. அவருடைய இந்த முடிவை கழக தொண்டர்கள், அவருடைய சட்டமன்றத்தினுடைய வாழுகிற மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். புரட்சி தலைவர்களுடைய கட்சி ஏழைகளின் கட்சி, எளிய மக்களின், விளிம்பு நிலை மக்களின் கட்சி. இது செறிவூட்டப்பட்ட திமுகவின் ஆசை வார்த்தைகளுக்கு பலர் பலியாவதை குறித்து கடும் கவலையை தெரிவித்திருக்கிற கழக பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள், இதுபோன்ற செயல்கள் நுனி கிளையிலே அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுவது போன்ற ஒரு நடவடிக்கை என்றும், என்னை பொறுத்தவரை யார் வேண்டுமானாலும் சேர்ந்து தங்களது நிலைப்பாட்டினை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் சசிகலாவாகிய நான் மீண்டும் சொல்கிறேன், எனது நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான். எனது இறுதி மூச்சு உள்ளவரை தீய சக்தியை எதிர்ப்பது, இந்த மக்கள் விரோத மன்னராட்சியை தமிழ்நாட்டிலிருந்து முழுமையாக அறவே அழித்தொழிப்பது அல்லது நீக்குவது. எனது வாழ்நாள் முழுவதும் தமிழ்நாட்டின் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவும் சசிகலாவாகிய நான் தொடர்ந்து பாடுபடுவேன், ஓய்ந்து விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் நெஞ்சுரத்தோடு உறுதியோடு உண்மையாக உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன். புரட்சி தலைவர் அவர்கள் திமுக என்கின்ற ஒரு தீய சக்தி என்பதை மக்களிடத்தில் தோலுரித்து காட்டிய அதே கொள்கை படிப்பினையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சுயமரியாதனையும் தொடர்ந்து கடைபிடித்து வரும் நிலையில், வரும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப புதிய வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறேன். புரிகிறதா உங்களுக்கு? சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப புதிய வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறேன். மிக அற்புதமான அதிமுகவினுடைய அருமையான தொண்டர்களுக்கு ஒரு அற்புதமான வாசகத்தை அவர் வைத்திருக்கிறார். தோழர்களே, ஒரு சிறிய கடந்து வந்த நல்லிணக்க பாதையில் 72-73க்கு பிறகு விதை ஆழமாக ஊண்டப்பட்டது. திண்டுக்கல்லில் மாயத்தேவர், 76ல் மகத்தான வெற்றி. இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இப்படியே தொடர்கின்ற அந்த ஆட்சி புரூக்ளினில் படுத்து கொண்டு வெற்றி பெற்றார் என்று சொல்வார்கள். 87 டிசம்பர் 24 அவர் மறைவுக்கு பிறகு இந்த ஆலமரத்தில் பக்கத்தில் கிளைகள் எதுவும் இல்லை. புரட்சி தலைவர் என்கின்ற இந்த கிளை அது முறித்து முனைமழுங்கச் செய்வதற்கான சதிகார நடவடிக்கையை அறவே அழித்தொழுத்த தியாகச் செம்மலாக இருந்தவர்தான் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள். பலருக்கும் தெரியாத உண்மையாக இருக்கும், அல்லது தெரிந்தும் தெரியாமலும் நடித்து கொண்டவர்களாக இருக்கும். ஒரு பக்கம் தன் அன்பு சகோதரி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கான நடவடிக்கை, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அரசியல் வியூகங்கள் அனைத்தையும் இயக்கத்திற்காக சொல்லி அந்த மாபெரும் ஆலமரம் 2 கிளைகளை, ஒன்று புரட்சி தலைவி அம்மா, மற்றொன்று சசிகலா, அவற்றிலிருந்து நிறைய ஆழம் தலைகள், சிறு சிறு விழுதுகள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருந்தன. இன்றைக்கு இருக்கிற அனைத்து அரசாட்சியாளர்களும் அப்படித்தான் உருவானார்கள். அவற்றில் யாசகர்கள், வழிபோக்கர்கள், விதவைகள், அனாதைகள், யாசிப்போர்கள், இல்லாதோர்கள், விளிம்பு நிலை மக்கள்கள் அனைவரும் தங்கி ஓய்வெடுப்பார்கள். பல வண்ண பூத்து குலுங்கும் அழகான அந்த சோலையில் வழிபோக்கர்கள் தங்குமிடமாகவும் நிழலாகவும் ஆறுதல் தரக்கூடிய இடமாகவும் இருந்தது. அவற்றை கொஞ்சம் பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சென்ற நேரத்தில் அந்த மிகப்பெரிய கண்மலையின் மீது ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் சொன்னதை போன்று கண்மலையின் மீது கட்டப்பட்ட ஒப்பான இந்த கடுமையான வைரம் நிறைந்த இந்த அற்புதமான வீட்டை, அவற்றின் நிலைகளை, அவற்றின் சுவர்களை, அவற்றின் அடியை அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாப்பாளர் தன் காதால், தன் கைகளால் உதைத்து 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 தள்ளிவிட்டு அவர் தனக்குத்தான் சொல்கிறார்,
இதோ பாருங்கள், கண்மலையின் மீது கட்டிய வீட்டிற்கு எனது வீடு ஒப்பானது. பாவம், அந்த வீடு கண்மலை அல்ல, அதன் நிலை, அதனுடைய கால்கள், அதன் குறுக்கு சுவர்கள், அதனுடைய அஸ்திவாரம் அனைத்தும் இவர்களால், கால்களால் அல்ல, இவர்களின் கபடவேடதாரிகளால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்பட்டு இப்போது மண் வீடு மட்டுமே அங்கே மிஞ்சியிருக்கிறது. இயேசு சொன்னார், உங்கள் வீடுகளை கண்மலையின் மீது கட்டுங்கள், கடல் மணலின் மீது ஒருபோதும் கட்டாதீர்கள். காற்றோ அல்லது கடும் அலைகளோ ஒருமுறை வேகமாக வருகின்ற போது இந்த கண்மலையின் கட்டப்பட்ட வீடு மட்டும் தப்பும், கடல் மணல் பரப்பில் கட்டிய வீடு காணாமல் கடலோடு போய்விடும். ஆகவேதான் எத்தர்களும் சதித்திட்டம் போட்டுவோர்களும் எமக்கு எதிராக இந்த திட்டத்தை வகுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். ரொம்ப கவனம், தீய சக்தியை குறித்து அவர் பேசியிருக்கிறார். இதற்கு மேல் நாம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. திராவிட இயக்க சிந்தனையாளர் ஆய்வாளர் ஐயா துரைக்கண்ணா, அதை போன்று கல்வியாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரனோடு இணைகிறார் திரு சரவண பெருமாள். சொல்லுங்கள் ஐயா. வணக்கம். இன்றைய தினம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிற அந்த 2 கோடி தொண்டர்களின் மனதிலே மிக ஆழமாக பதிந்த அந்த நிலைப்பாடு தான் அப்படிங்கிறத எல்லோருமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை எல்லோருமே பார்ப்பார்கள். ஏன்னா திரு வைத்தியலிங்கம் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து திமுக தீய சக்தி என்று அடையாளப்படுத்தப்பட்டு இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை கண்ணனை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், இந்த இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய ஒரு மாபெரும் ஏழை எளிய மக்களுக்கான இந்த பேரியக்கம் இப்படி ஒரு நிலைக்கு வந்துவிட்டதே. அதில் பயணித்தவர்கள் இன்று அதே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தலைவரின் தலைமையில் அம்மா தலைமையிலே பயணித்தவர்கள் இப்போது முகாம் மாறி மீண்டும் திமுகவிற்கு செல்கிறார்களே என்கிற வேதனையின் அடிப்படையில் தான் இந்த அறிக்கை அமர்ந்திருக்கிறது. ஏன் அவர்கள் செல்லுகிறார்கள், அதற்கான காரணத்தையுமே அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்று யாராக இருந்தாலுமே கட்சியை வளர்ப்பதை விட்டுவிட்டு அழிக்கின்ற செயல்களில் ஈடுபடுவது மன்னிக்க முடியாத செயலாகும். கண்டிப்பாக இப்போ இன்றைக்கு இந்த அதிமுகவை வழிநடத்துவதாக சொல்லிக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவருடைய பேரை அவங்க குறிப்பிட மாட்டாங்க, ஒருபோதும் அவருக்கு எதிரான விஷயத்தை அவங்க பதிவு செய்யவே மாட்டாங்க. ஆனால் இந்த அழிக்கின்ற செயலில் ஈடுபடுபவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்பது வெள்ளிடைமலை. அப்போ இது போன்ற கட்சிக்கு பாதகமான நடவடிக்கைகள் மூலம் திமுகவுடைய ஆசை தான் நிறைவேறிப்பதாக தெரிகிறது. திமுகவுடைய எண்ணத்திற்கு வலு சேர்த்துவிடும் வகையில் நம் கழகத்தினரே செயல்படுவது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இது போன்ற செயல், இதை தான் நீங்கள் சொன்னீங்க, நுனிக்கிளையில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுவது போன்றது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஆலமரத்திற்கு கேடாக அமைந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, இந்த பேரியக்கம் என்பது 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த மண்ணிலே நிலைக்க வேண்டும், 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்திலே இது இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் தங்கள் உடல் பொருள் ஆவியை அத்தனையும் அர்ப்பணித்து இந்த கழகத்தை வளர்த்தெடுத்தார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை விற்று அடமானம் வைத்து இந்த கட்சியை காப்பாற்றினார். இந்த கட்சியை காப்பாற்றுவதற்காக பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் ரத்தம் சிந்தி அடிபட்டு மிதிபட்டு சொத்துக்களை இழந்து பாடுபட்டு வளர்த்த கட்சி இந்த கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுமே கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகளாக இரவு பகல் பாராமல் சுற்றுப்பயணம் செய்து இந்த கட்சியை தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் கொண்டு சென்று அதற்கு உறுதுணையாக திருமதி வி.கே. சசிகலா இருந்தார் என்பதுதான் வரலாற்று பதிவு. இப்படி வளர்த்தெடுத்த ஒரு இயக்கத்தை தன்னுடைய கைப்பிடிக்குள் தனக்கு இருந்த மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அடையாளப்படுத்தியதன் விளைவாக ஒரு பொறுப்பை, ஒரு பதவியை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பணபலம் படபலைத்து வைத்து கட்சியை கைப்பற்றி வைத்து கொண்டு இந்த கட்சிக்காக உழைத்தவர்களை எல்லாம் வெளியிலே அனுப்பிவிட்டு அவருக்கு வாழ்வளித்த, அரசியல் வாழ்வளித்த திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு எதிராகவே யார் இவர், இவருக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம் என்று இங்கு பேசியது மட்டுமல்ல, டெல்லியிலே போய்
அவருக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை, ஒருபோதும் அவரை சேர்க்க மாட்டேன் என்று திரு எடப்பாடி ஆணவமாக எதேச்சாதிகாரமாக பேசியதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த அறிக்கையாக உள் மனதில் இருப்பது வெளிவந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று கட்சி என்ன நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக இந்த அறிக்கையில் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். திமுகவினுடைய ஆசை எண்ணம் என்பது 7வது முறையாகவும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான். அப்போ 7வது முறையாகவும் ஆட்சி வருவதற்குரிய வழிவகைகளை திரு எடப்பாடி பழனிசாமி ஈடுபடுகிறார் என்கிற சந்தேகம், பொதுவெளி சந்தேகம் வலுப்படுகிறது. ஏனென்றால் கட்சி ஒன்றுபட்டால், ஒரு வலிமையான ஒன்றுபட்ட ஆகப்பெரிய அதிமுகவாக உருவானால் அதோடு வலுவான கூட்டணி வரும். அப்படி ஒரு வலுவான கூட்டணி வந்தால் எளிதில் திமுகவை வீழ்த்தி விடலாம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஒருங்கிணைப்பு ஒன்றிணைப்பு வேண்டாம். காலமெல்லாம் இரட்டைலைக்கு வாக்களித்த லட்சக்கணக்கான கோடிகளை தாண்டிய தொண்டர்களை எண்ணம் உணர்வு என்பது திமுகவை வீழ்த்துவதற்கு கட்சி ஒன்றிணைய வேண்டும், ஒருங்கிணைய வேண்டும் என்பதுதான். ஸோ அதற்கான முயற்சியில் தான் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் கடந்த 4 ஆண்டுகளாக குரல் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் அதற்கு ஒப்புக்கொள்ளாமல் 1972 அக்டோபர் 17ஆம் தேதி இந்த கட்சியை தொடங்கிய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர்கள் இது தொண்டர்களுக்கான இயக்கம் என்று பிரகடனப்படுத்தினார். மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக பேரறிஞர் அண்ணாவளியிலே ஒரு சிறந்த நல்லாட்சியை அண்ணாபேரவையில் கொண்டு வந்து நான் நடத்துவேன் என்று உறுதிப்பாட்டை எடுத்தார். அந்த வழியிலே தான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்களுக்காக, இந்த மண்ணின் மேம்பாட்டுக்காக உழைத்தார். அதைத் தொடர்ந்து நம்முடைய மரியாதைக்குரிய அம்மா புரட்சி தலைவி செல்வி அம்மா ஜெயலலிதா அவர்களுமே கூட இந்த அடிப்படையில் தான் ஒரு 4 முறை 6 முறை முதலமைச்சரானார். வெற்றி என்பது 91, 2001, 2011, 2016 என்று மாறி மாறி ஆட்சி அமைத்து அவரும் மக்களுக்கான நல்லாட்சியை கொடுத்தார். அவர் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இந்த குறிப்பிடுற போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதாவது திமுகனுடைய சித்து விளையாட்டுகள் முயற்சிகள் அனைத்தையும் முறியடித்து இந்த கட்சியை அழிந்து விடாமல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் போராடி காப்பாற்றி இருக்கிறோம். இந்த காப்பாற்றி இருக்கிறோம் என்கிற வரியை படிக்கிற பொழுது இதை காப்பாற்றுவதற்கு திருமதி வி.கே. சசிகலா என்ன முடிவை எல்லாம் எடுத்தார், எத்தகைய செயல்களில் ஈடுபட்டார் என்பதை நான் நேரிலே அறிந்தவன். மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 3 முறை இந்த கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று முடிவெடுத்து அறிவித்த பொழுது அவரை கட்சியிலே தொடர வைத்த பெரும்பங்கு மரியாதைக்குரிய வி.கே. சசிகலா அவர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இங்கிருந்து சென்ற நால்வரணி, இங்கிருந்து சென்ற போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக என்றெல்லாம் இந்த அதிமுகவில் பயணித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்து முன்னணி தலைவர்களை எல்லாம் அவர்களை எல்லாம் அரவணைத்து மீண்டும் அழைத்து கட்சியினுடைய நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று அவர்களையும் அரவணைத்து யாரையெல்லாம் தனக்கு எதிராக யாரெல்லாம் மிக கடுமையாக விமர்சித்தார்களோ, நாரச நடையிலே பொது மேடைகளில் விமர்சித்தார்களோ அவர்களையும் மன்னித்து இந்த கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் எடுத்த அந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருந்து அந்த செயல்பாட்டில் மரியாதைக்குரிய மறைந்த ஐயா நடராஜன் அவர்களிடம் திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் தான் இந்த நிலைப்பாட்டில் இருந்தார்கள். இந்த கட்சியை வலிமைப்படுத்தினார்கள் என்பதெல்லாமே இன்றைக்கு கட்சியில் இருக்கிற மூத்த முன்னோடிகள் பலருக்கும் தெரியும். இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருக்கிற முன்னணியினர் 60-70% பேரில் இவர்களால் தான் பதவிகளுக்கு பொறுப்புகளுக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, மாவட்ட நிர்வாகிகளாக, ஒன்றிய நகர நிர்வாகிகளாக வந்தார் என்பதுமே வரலாற்று பதிவு. காலம் இவர்களை இப்பொழுது வேறு திசை மாற்றி அழைத்து சென்று விட்டது. கட்சி முக்கியம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம். எனவே தான் இந்த நிலைப்பாட்டை மாற்றாவிட்டால் நமக்கு மீண்டும் ஒரு தீய சக்தியான திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும் என்கிற அந்த கருத்தை மிக வலிமையாக இதில் பதிவு செய்திருக்கிறார். இன்னொன்று கருத்தையும் சொல்லுகிறார். யாரோடு வேண்டுமானாலும் சேர்ந்து தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் எனது நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான். எனது இறுதி மூச்சு உள்ளவரை தீய சக்தி திமுகவை எதிர்ப்பது, இந்த மக்கள் விரோத மன்னராட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றுவதை தவிர வேறொன்றுமில்லை என்று மிக வலிமையாக உரத்த குரலில் இதை செய்திருக்கிறாரு.
இது தொடர்பாக என்ன விதமான முடிவுகளை எடுத்தால் சரியாக வரும்? பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி ஒரு கல்வியாளர். இந்த மாபெரும் இயக்கம் அனைவருக்குமான இயக்கம். பாதிக்கப்பட்டவர்கள், மதச்சார்பின்மை, இனச்சார்பின்மை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. இறை மறுப்பாளர்கள், வெறுப்பாளர்கள். நல்ல கவனிங்க. தமிழ்நாட்டு அரசியலில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரியது. ஆனால் இன்றைக்கு நடக்கிற நடைமுறை பாருங்க. கொஞ்சம் வீட்டை பார்த்து கொள்ளுங்கள், இவ்வளவுதான் கொடுக்கப்பட்ட சாவி. ஆனால் நடந்த நடைமுறையோ இன்று இழிவும் அவமானமும் தொடரும் என்பதை கூட சிலர் எண்ணாமல் இருக்கிறார்களா? இது சாதாரண ஒரு இயக்கம் அல்லவே. 500, 1000, 2000, 3000 கொடுத்து வாங்க முடியாது. 500 கோடி 1000 கோடி கொடுத்தோ மதிப்பில்லையே. இது டெத்தில் சிமார்டாலிட்டி. சொல்லுங்கள். ஆமாம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு களத்திலும் ஒவ்வொரு தளத்திலும் நான் சொல்லக்கூடியது இதுதான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தனித்துவம் மிக்க ஒரு கட்சி. இட்ஸ் எ யூனிக் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆமாம், இது மாதிரி ஒரு யூனிக் பொலிட்டிக்கல் பார்ட்டியை உலகத்தில் வேறு எங்கேயும் பார்க்க முடியுமாங்க? எனக்கு பெரிய சந்தேகம் உண்டு எனக்கு. ஏன்னா அதை தோற்றுவித்த மக்கள் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அதை மிகப்பெரிய ஒரு ஆழமாக வளர்த்தெடுத்த அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அவங்களுடைய பார்வை மிக தெளிவானதாக இருந்தது. அநேகமாக உலக அரசியல் வரலாற்றில் அப்படி ஒரு இயக்கம் இல்லை. ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கு அரசியல்லாம் வேண்டாம், எனக்கு அரசியல் ஈடுபாடெல்லாம் இல்லை, எனக்கு எந்த அரசியல் கட்சியோடும் எனக்கு தொடர்பு இல்லை, எங்கேயும் நான் உறுப்பினராக இல்லை, என்னோடய வேலையெல்லாம் தேர்தலில் போய் வாக்களித்து விட்டு வெளியே வருவதுதான் அப்படிங்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ 60% பேர் இருக்காங்க சமுதாயத்தில். இந்த 60% மக்களுக்குமே நம்பக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக தொண்டர்கள்ங்கிறது தனி, அவங்க இல்லாமல் எந்த கட்சியும் சேராமல், இப்போ நான்லாம் இருக்கேன், எந்த கட்சியிலுமே இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே நான் தேர்தலுக்கு வாக்களிக்க செல்கிறேன் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையிலே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கல்லப்படும். ஏன்னா அத்தனை பேருக்கும் பொதுவானது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தமிழில் மிகப்பெரிய அளவிலே பிரபலமாக இருக்கக்கூடிய மிக தரமான ஒரு நாளிதழில் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தேன், அதிமுக ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வேறு எங்கேயாவது எந்த இடத்துலையாவது எந்த ஒரு அரசியல் கட்சியாவது ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டன் இறந்து போனால் உடனடியாக கட்சி தலைமையிலேருந்து 50,000 ரூபாய் தரப்படும் நிதி உதவி. யாரும் சொல்லியெல்லாம் செஞ்சதில்லை. நானே பார்த்துருக்கேன். அதிமுக உறுப்பினர் அட்டையை பாக்கெட்டில் வச்சுருக்கிறது வந்து ஒரு பெருமையாக நினச்சாங்க, ஒரு கௌரவம்னு நினச்சாங்க. அது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னொருத்தர் வேலை செய்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு தந்தது, ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு தந்தது. ஒரு அடிமட்ட தொண்டன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இறந்து போய்விட்டார்னு சொன்னால் உடனடியாக 50,000 ரூபாய் நிதி நேரடியாக தரப்படும் அவங்க குடும்பத்துக்கு. இது கொண்டு வந்து யார் அப்படின்னா வணக்கத்துக்குரிய அம்மையார் ஜெயலலிதாவை தான் கொண்டு வந்தாங்க. அப்போது அவர்களை இந்த இயக்கத்துடன் ஒன்றிணைத்தார்கள். இரண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அது ஒரு ஆட்சியாக நடக்கிற போது அது மக்கள் தங்களுடைய ஆட்சியாக பார்த்தார்கள். இது தமக்கான ஒரு ஆட்சி, தமக்காக நடைபெறுற ஆட்சி, இதில் நம்மளுடைய பங்கு இருக்கிறது என்கிற ஒரு எண்ணம், நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போது இருக்கிற ஆட்சி எப்படி இருக்குன்னா, அது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு ஆட்சி, அவ்வளோதான். அதற்கும் மக்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருப்பதாக எனக்கு தெரியவே இல்லை. இதுவரை கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் தனியாகவும் இந்த ஆட்சி தனியாகவும் தான் இருக்கிறது. ஆனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி அப்படி இருந்ததே இல்லை. அது மக்கள் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், வணக்கத்துடைய அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவர்கள் ஆட்சி புரிகிற போதெல்லாம் இது நம்முடைய ஆட்சி என்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு இருந்தது. இப்போ நம்ம ஏன் இந்த ஆட்சி அகல வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் அப்படின்னா, இது மக்களாட்சியே இல்லை. இந்த அறிக்கை ரொம்ப தெளிவாக சொன்ன மாதிரி இது ஒரு மன்னர் ஆட்சி, இது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ஆதிக்கம். சாரி டு சே, அவ்வளோதான். இது ஒரு தனியார் நிறுவனம், சோ கால் கார்ப்பரேட். இல்லை, நான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னே சொல்கிறேன் நான். இட்ஸ் ஃபேமிலி பிஸ்னஸ். ஏன்னா 1000-500 இருந்தால் தானே மளிகை கடை. ஆமாம், இது ஒரு குடும்ப வணிகம், இது குடும்ப வியாபாரம், இது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ். ஃபேமிலி பிஸ்னஸ். நான் வாக்களிக்க போகிறது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் நல்லா வரணுங்க. நான் வாக்களிக்க போகலை. என்னுடைய சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த மாநிலம் நன்றாக இருக்க வேண்டும், ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்கும் இது உறுதுணையாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தில் நாங்கள் போய் வாக்களிக்க போகிறேன். அப்போ எனக்கு போகிற போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது நமக்கான ஒரு இயக்கம் இங்கே இருக்கிறது, அங்கே நான் வாக்களிக்க போகிறேன். ஆனால் இந்த எண்ணம் இது மக்களுக்கானது, சாமானியர்களுக்கானது, அடித்தட்டு மக்களுக்கானதுங்கிற இந்த ஒரு எண்ணம் அடித்தட்டு மக்களுக்கு இருக்கிற அளவுக்கு இப்போது அந்த அரசியல் இயக்கத்தை வழிநடத்தவர்களுக்கு இருக்கிறதாக எனக்கு தெரியல. அதான் இப்போ பெரிய குழப்பமே அங்கே தான் வருது. பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, சர்வதேச அரங்கத்தில் இன்று காலை அமெரிக்க அதிபர் அனைவராலும் வெறுக்கப்படுகிற ஒரு தலைவனாக மாறியிருக்கிறார். சொந்த கட்சி ரிப்பப்ளிக்கன், டெமோக்ரேட்ஸ், கிரீன்லாந்து, டென்மார்க், யூரோப்பிய யூனியன். அதற்கு காரணம் என்ன?
கண்டதே காட்சி கொண்டதே காலம், நான் எடுக்கும் முடிவுகள் அனைத்து யாரையும் கட்டுப்படுத்த அதிமுகவை இதை ஒப்பிட்டு பாருங்கள். இன்றைய தலைமை அமெரிக்காவின் தலைமை எப்படி பார்க்கிறீர்கள்? அதுதான் சொல்கிறேன் திரும்பவும். என்ன இது தலைவர்களுக்கான இயக்கம் இல்லைங்க. இது திரும்ப சொல்லுகிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது அடித்தட்டு மக்களுக்கான ஒரு இயக்கம். அந்த அடித்தட்டு மக்களின் ஏகோபித்த குரலாக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார்கள். அடித்தட்டு மக்களின் ஏகோபித்த உருவமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். இப்போது கூட நான் சொல்கிறேன், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நான் போன முறை கூட நம்மளோட அரங்கத்தில் சொன்னேன், நாங்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தலைவர்கள் சொல்கிறோம், ஆனால் எங்கள் தலைவர் இல்லை, அவர் எங்கள் வீட்டு பிள்ளை. அப்படித்தான் பேசணும். அதே அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் நீங்கள் இப்போ போய் கேளுங்க, இப்போ கூட சாதாரண மக்கள்கிட்ட போய் கேளுங்க, அம்மா ஆட்சி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் அம்மா தான், இவங்க எங்கள் வீட்டு பிள்ளை தான், அதனால தான் எங்களால் அவங்களோட ஒன்று முடிகிறது. ஆனால் இப்போ இருக்கும் அப்படி கிடையாது. இவர்கள் மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், புரியுங்களா? அப்படி தான் பார்க்க முடியுது இவங்களை. எங்கள் வீட்டு பிள்ளையை யாராவது பார்க்க முடியுதா? யோசிச்சு பாருங்களேன். அந்த இயக்கத்தில் வேறு யாராவது இவங்களை எங்கள் வீட்டு பிள்ளையாக பார்க்க முடிகிறதா? இவங்களை எங்களுடைய சகோதரனாக பார்க்க முடிகிறதானா? பார்க்க முடியல. ஏனென்றால் நாங்கள் ஆட்சி அதிகாரம் அதிலே இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்டது இல்லை. இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரைட். எனக்கு வேண்டியது தான். ஏன் இது உங்களோட இயக்கம் இல்லைங்க, நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க. ஆனால் இது யாரோடது? எங்களுக்கான இயக்கம் அது, அடித்தட்டு மக்களுக்கான ஒரு இயக்கம் அது, சாமானியர்களுக்கான ஒரு இயக்கம் அது. எந்த ஒரு இடத்துலையுமே, எந்த ஒரு இக்கட்டான இடத்துலையுமே நமக்காக ஒரு இயக்கம் இங்கே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு இயக்கம் அது. 1950களிலே நான் சொல்கிறேன், இப்போ இல்லை, 1950களிலே 60களிலே இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கெல்லாம் எப்படி பொது உடைமை இயக்கத்துடன் ஒரு ஒன்றிய ஒரு உடன்பாடு இருந்ததோ, ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருந்ததோ, அப்படி ஒரு இணக்கமான சூழலை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்து சேர்த்தாங்க. நான் இப்போ கூட சொல்லுவேன், உலகத்திலேயே மிகச்சிறந்த பிரமாதமான ஒரு ஜனநாயக நெறியில் இருக்கக்கூடிய ஒரு பொது உடைமை இயக்கம்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுதான் பொது உடைமை இயக்கம். அஇஅதிமுக தான் இன்றைக்கு பொது உடைமை இயக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த எண்ணம் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் வந்தால் நன்றாக இருக்கும். காலம் கடந்த பின்பு கண்கட்ட பின்பு சூரிய உதயமும் அது முகாரி நாடம் பாடுவதற்கு ஒப்பாகும். அப்படித்தான் காலங்கற்ற பிறகு கண்கட்ட பின்பு சூரிய உதயம் எந்த பக்கம் போனால் என்ற நிலை வந்துவிடக்கூடாது என்பதுதான் இங்கே கவலை. நமது இணைப்பின் வெளிப்புற படப்பிடிப்பினூடே அரசியல் விமர்சகர் தோழர் திரு ஜெகதீஸ்வரன். வணக்கம் திரு ஜெகதீஸ்வரன். ஜெகதீஸ்வரன் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் இந்த கழகத்தின் தூணாக இருந்தவரும் எல்லோராலும் சின்னம்மா என்று இயற்கையாக அழைக்கப்பட்டவருமான திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் இன்றைய அதிமுகவின் நிலை குறித்து ஒரு விரிவான மனத்தாங்கலான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒரு அரசியல் விமர்சகராக உங்கள் பார்வை வையுங்கள் திரு ஜெகதீஸ்வரன். இங்கே வந்து அஇஅதிமுக ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பின்னர் ரொம்பவே வந்து ஒரு சவாலான நேரமாகத்தான் இருந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். ஆனால் இத்தனை சவால்களுக்கு நடுவிலும் ஒரு விஷயம் தொடர்ந்து எல்லோரும் பார்க்கப்பட்டது, அதிமுகவுடைய தொண்டர்கள் யாரும் வேறு கட்சிகளுக்கு போகல. குறிப்பாக திமுக பக்கம் இதற்குமே யாருமே போகல. தொண்டர்கள் அப்படியே இந்த கட்சியில் தான் நீடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா நம்ம எல்லாருமே தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றது. அதான் நம்ம களத்திலையும் பார்க்கின்றோம். தொண்டர்களே இப்படி இருக்கும்பொழுது தலைவர்கள் எப்படி போவாங்க? நிச்சயமா அவங்களும் போக மாட்டாங்க அப்படிங்கிறதான் இருந்தது. பிரிவுகள் இருந்தால் கூட, இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஏற்பட்ட பிரிவுகளாக இருந்தால் கூட அதெல்லாமே வந்து அதிமுக அப்படிங்கிற பெயர்ல தான் எல்லாருமே இயங்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க கடந்த இந்த 2-3 மாதங்களில் நீங்க பார்க்கலாம், ரொம்ப முக்கியமான தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள், இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரா போறாங்க. நீங்க வந்து அன்வர் ராஜா அவர்கள், மனோஜ் பாண்டியன், இன்னைக்கு வந்து வைத்திலிங்கம் அவர்கள் வரைக்கும் இன்னைக்கு போயிருக்கிறாங்க. அப்படின்னா அப்ப உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலில் அதிமுக இருக்கு அப்படிங்கிறத வெளிப்பாடு தான் இது நான் பார்க்கின்றேன். இந்த சிக்கல் ஏன் ஏற்பட்டது? நீங்க ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு உடனே ஏற்பட்டதா? இல்லை, அது உடனே ஏற்படவில்லை. அப்படிதான் கட்சி கட்டுக்கோப்பாகத்தான் இருந்தது. நம்ம அவங்க மறைவிற்கு பிறகு இந்த கட்சியை எப்படி கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார்கள், அந்த ஒரு வார காலம் வந்து எத்தனை சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதை எப்படி அவங்க கட்டி காத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது எல்லாமே கண்கூடாக தமிழகமே பார்த்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் லீகலா யார் வந்து முதலமைச்சர் ஆயிருக்கணும், சட்டமன்றத்தின் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார், யார் ஆயிருக்கணுங்கிறதும் எல்லாரும் நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அன்று எவ்வளவு அவசரமாக இந்த வழக்கின் விசாரணை எல்லாம் முடிக்கப்பட்டு தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதற்கு பிறகும் சசிகலா அவர்கள் இன்று வரைக்கும் இந்த கட்சி ஒன்றாக இணைய வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம் என்று தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு இருக்கார்.
நீங்கள் வந்து நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் தேர்தலை கூட போன வாட்டி நான் புறக்கணித்து, ஏன்னா அதிமுக வெல்ல வேண்டும், அதற்காக நான் ஒதுங்கி இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த களத்தில் வெவ்வேறு மாவட்டங்களுக்கு செல்கின்றார். எல்லா இடங்களிலும் திமுக குறித்த முக்கியமான பார்வைகளை, விமர்சனங்களை வைக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கின்ற அந்த அரசியல் அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க. எப்படியாவது இந்த கட்சியை ஒன்றாக இணைக்க வேண்டும், ஒன்றாக இணைத்து இந்த தேர்தல் வெற்றி பெற வேண்டும். ஏன்னா ஒரு பக்கம் இந்த கட்சியை தலைமை தாங்கிக் கொண்டிருப்பவராக சொல்பவர் எத்தனை தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரியும். உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம், இல்லை நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம், இடைத்தேர்தலாக இருக்கலாம், தோல்விக்கு மேல் தோல்வி. இத்தனை தோல்விகளை அஇஅதிமுக எந்த காலத்திலும் பார்த்ததே கிடையாது. நீங்க 2014 தேர்தல் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 44%. இது எந்த ஒரு கட்சியும் செய்யாத ஒரு அளப்பரிய சாதனை. 44% நாடாளுமன்ற தேர்தலில். நீ 2011, 2014 அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல், 2016 தொடர் வெற்றிகள். நீங்க ஒரு தேர்தலில் கூட திமுக எந்திரிக்க முடியாத அளவிற்கு தொடர் வெற்றிகள். 2011 எதிர்கட்சியே கூட இல்லாத நிலைமையாக இருக்கின்றது. இந்த எல்லா காட்சிகளும் எப்பொழுது மாறுகிறதுனா 2019 தான் மாறி. 2019 தான் நீங்க வந்து அதிமுக ஒரு தோல்வி பாதைக்கு போகின்றது, இன்று வரை எழ முடியாத இடத்திற்கு போகின்றது. முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அப்ப அதை ஒரு மறுபடியும் வெற்றி பாதைக்கு அழைத்து போக வேண்டும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் சொன்ன அந்த பெயர்கள் எல்லாருமே முயற்சி செய்தார்கள். மிக குறிப்பாக நான் சொல்றது செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் அவர்களாம் எவ்வளவு ஒரு பழுத்த அரசியல்வாதி, எவ்வளவு ஒரு அனுபவமிக்கவர். அவர் என்ன சொன்னாரு, மறுபடியும் வெற்றி பாதைக்கு போகணும். நீங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் சொன்னது மாதிரி 100 ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கணும். நான் இருப்பேன், இல்ல, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனா இந்த கட்சி 100 ஆண்டு காலம் இருக்கணும். அது இருக்கணும் அப்படின்னா அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும்ங்கிறத வலியுறுத்தினார். அதற்காக உள்ள போராடி பார்த்தார், மற்ற அமைச்சர்கள் சேர்ந்து போராடி பார்த்தார். எல்லாமே மறுக்கப்பட்ட பிறகு, இன்னும் சொல்ல போனால் அவருடைய பதவியெல்லாம் பறிக்கப்பட்ட பிறகு வேற வழி இல்லாமல் தான் இன்னைக்கு வேற கட்சியில் போய் அவர் இணைஞ்சிருக்காருங்கிற பார்க்க முடிகிறது. அப்போ இந்த வெளியே போனவங்க எல்லாருடைய மனத்தாங்கலாக இருந்தது ஒன்றே ஒன்றுதான், நாம் வெற்றி பாதைக்கு மறுபடியும் இந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த ஆட்சி, எம்ஜிஆர் கொடுத்த ஆட்சி, இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய ஒரே ஒரு எண்ணமாக இருக்கின்றது. அந்த எண்ணம் ஈடேறுவதற்காகத்தான் இன்னைக்கு வரைக்கும் இப்ப சசிகலா அம்மா வந்து போன்றவர்கள் தொடர்ச்சியாக அவங்க பேசிட்டும் எழுதிட்டும் இருக்கிறாங்க. பல்வேறு இடங்களுக்கு பிரச்சாரம் போறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கின்றோம். இதை புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளாமல் இன்னும் தாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் தான் சிக்கலாக இருக்கின்றது. இன்னைக்கு வந்து இன்னும் சொல்ல போனா, எந்த இடத்தில் திமுக வீழ்த்த முடியும், இல்ல எந்த கட்சியாக திமுக வீழ்த்தினார்கள் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக தான் திமுக வீழ்த்தினார்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். நீங்க வெவ்வேறு கட்சிகளை கூட்டணிக்கு வாங்க, இன்னைக்கு முளைச்ச கட்சி, நேற்று முளைச்ச கட்சியெல்லாம் கூட்டணிக்கு வாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு இருக்காரு. அதெல்லாம் தேவையில்லை. இந்த அதிமுக அப்படிங்கிறதே ஒன்றாக இணைந்து விட்டால் அதுகிட்ட இல்லாத ஒரு ஸ்ட்ரென்த்தா, நீங்க அதுல இருக்கிற சமுதாய மக்களாக இருக்கலாம், இல்ல பொருளாதார ரீதியான மக்களாக இருக்கலாம், ஏழை மக்களாக இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்தே இதை வீழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ளவில்லை. அவர் வந்து என்னுடைய சேர் எனக்கு முக்கியம், என்னுடைய பொறுப்பு எனக்கு முக்கியம், அதை நான் தக்க வச்சாலே போதும், இது வந்து மறுபடியும் போய் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லணும்னு எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர் வேற ஒரு இடத்த நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்காரு. என்னுடைய இருப்பு தான் எனக்கு முக்கியமே தவிர இங்க மக்கள் பிரச்சனைகளோ அல்லது வந்து கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதோ எனக்கு ப்ரையாரிட்டியில் எனக்கு முக்கியம் இல்லைங்கிறதா அவர் தொடர்ச்சியாக காமிச்சிட்டே இருக்காரு. சரி, நன்றி தோழர் ஜெகதீஸ்வரன். சரவண பெருமாள் அவர்கள் எம்மோடு இணைகிறார். வணக்கம். வணக்கம். ஐயா, அந்த அம்மாவுடைய அறிக்கை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆழமாக புரிந்திருப்பீங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து? அனைவருக்கும் மாலை வணக்கம். நேரமின்மையினால் நேரடியாக சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடும். தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து என்னோட பொன்னான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இப்போது நான் இப்போ இந்த தமிழ் கடவுள் முருகன் சொன்ன உடனே எம்ஜிஆர் அவர்கள் வந்து பல தோற்றங்களில் வந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். அனைத்து மக்களுடைய தலைவர் அப்படின்றத படங்கள் வாயிலாகவும் செயல்பாட்டின் வாயிலாகவும் வந்து வெளிப்படுத்தி கொண்டார். நேற்று கூட சந்திரலேகா அம்மையாரினுடைய ஒரு பேட்டியை நான் வந்து சிறிய காணொலியை பார்த்தேன். அதில் வந்து எம்ஜிஆரினுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருந்தது. திண்டுக்கல் தேர்தலில் சுப்பிரமணியம் அப்படின்றவர் வந்து இறந்துடுறார் 1972 தேர்தலில். அவர் குடும்பத்துக்கு எம்ஜிஆர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்புறம் வந்து செக்ரட்டரியாக இருந்த சந்திரலேகா அம்மையாரிடம் இந்த சுப்பிரமணியன்றவர் இறந்துட்டார், அவருக்கு என்ன தேவை அப்படின்னு கேளுங்க அப்படின்னப்போ ஒரு இன்ஸ்டன்ஸில் அவங்க வந்து அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு தொடர்ச்சியாக பல நலத்திட்டங்கள் கிடைச்சி கொண்டு தான் இருக்குது. எனக்கு எதுவும் தேவையில்லைம்மா அப்படின்னு சொல்லி சந்திரலேகா அம்மையார் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய தலைவர் வந்து எம்ஜிஆர் அப்படின்றத, அந்த மாதிரியான ஒரு தலைமை கீழே வந்து வைத்தியலிங்கம் போன்றவர்கள், இப்போ இந்த கலைராஜன் எம்எல்ஏ, முன்னாடி டி நகர் எம்எல்ஏவாக இருந்தவர், அது இல்லாமல் வந்து KKSR ராமச்சந்திரன், பல பேர் வந்து ராஜகண்ணப்பன், வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ வந்து
எல்லாருமே அந்த பக்கம் போயிட்டாங்க. செங்கோட்டையன் இது செங்கோட்டையன், இப்போ ரீசெண்டாக செங்கோட்டையன், இவங்கெல்லாம் எதுக்கு போகிறாங்க அப்படின்றது ஒரு நிலைப்பாடு, அதாவது கொள்கை நிலைப்பாடு இல்லாத சூழ்நிலையில் அங்கே போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அப்போ வந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களோட செயல்பாட்டின் வாயிலாக வந்து நாங்கள் தீய சக்தியை ஆதரிக்கிறோம் அப்படின்றது தான் அவங்க நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அதுதான் வந்து இப்போது ஒரு தன்னலமற்ற நிலைப்பாட்டை வந்து சசிகலா அம்மையார் எடுத்திருப்பது வந்து தொடர்ந்து அவங்க வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து இந்த திமுக ஆட்சி வந்து ஆதரித்தே அவங்க வந்து பேசவும் இல்லை, அது வந்து தொடர்ந்து எதிர்த்து கொண்டு இருக்கிறார். ஆதரிப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, அதை தான் சொல்கிறேன். அது நமக்கான சூழ்நிலையும் கிடையாது. அவர்களோட செயல்பாடுகளும் இன்னும் வந்து ரொம்ப மோசமாகிக்கிட்டே தான் போகுது. அதெல்லாம் வந்து சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறார். கட்சி ஆரம்பித்ததே டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் நீதிக்காகவும் சத்தியத்திற்காகவும் உண்மைக்காகவும் கணக்கு கேட்டதற்கு வெளியானார். ஆமாம், மரணிக்கும் வரை அதற்கு அதுதான் அப்படித்தான். அதுதான் வந்து அதில் போய் சேருவது எப்படி? அதை தான் சொல்கிறேன். இப்போ அவங்க வந்து எல்லாம் அவர் எம்ஜிஆர் வந்து தீய சக்தியை வரவிடக்கூடாது, தமிழக மக்களை காக்க வேண்டும் என்று ஆரம்பித்த கட்சியானது வந்து இன்றைக்கி வந்து அந்த கொள்கையிலேருந்து நிலைப்பாட்டிலேருந்து இவங்க மனோஜ் பாண்டியன், அன்வர் ராஜா இவங்கெல்லாம் வந்து வெளியில் போயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் இவர்கள்லாம் வந்து எதற்காக சுயநலத்திற்கு, அதை தான் வந்து சசிகலா அம்மையார் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு எம்ஜிஆரோட பாடல் வரிகளில் கூட இருக்குது, ஒரு சுயநலத்தின் உருவம் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாடல் வரிகளில் சொல்லுவார். அது மாதிரி இந்த சுயநலம் இல்லாத தன்னலமற்ற நிலைப்பாட்டை எடுத்து மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார். மக்கள் நலம் ஒன்றே குறிக்கோளாய் கொள்வார். அந்த பாட்டு தான் கரெக்டாக சொன்னீங்க. ஸோ அந்த பாட்டில் தான் வந்து அவர் பாடல் வரிகளில் இருக்குது. ஆனால் வந்து மக்கள் நலன் சொல்லிட்டு கொள்ளையடிக்கிறாங்க இவங்க. அதை வந்து எதிர்த்து தான் எம்ஜிஆர் வந்து கடுமையாக எதிர்த்து தான் வெளியில் போனார், கட்சி ஆரம்பித்தார். அந்த நிலைப்பாட்டிலேருந்து மாறிக்கொண்டு வருகிறார்கள். அதை தான் சசிகலா அம்மையார் என்ன சொல்கிறாங்க, வைத்தியலிங்கம் போன்றவர்களை அவங்க தொகுதியில் இருக்க மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவரோட நிலைப்பாட்டை, இந்த மாதிரி வந்து மாற்றுக் கட்சியில் போய் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு தீய சக்தியாக இருக்கக்கூடிய கட்சியில் போய் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்றது தான். ஆனால் வந்து இன்றைக்கி சசிகலா அம்மையார் வந்து தொடர்ந்து வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி செயல்பாட்டை அவர்கள் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது மக்கள் நலனே ஒரே எண்ணத்தோடு தான் அவங்களோட கருத்துக்களை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா 21 தேர்தலில் ஜெகதீஸ்வரன் சொன்ன மாதிரி அவங்க வந்து அதிமுகவிற்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, நான் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறேன், நான் வந்து இந்த எந்த விஷயத்திலையும் தலையிட மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கியிருந்தாங்க. ஆனால் அதற்கான ஜெயலலிதா அம்மையார் சொன்ன 100 ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கான நிலைப்பாட்டிலிருந்து இன்றைக்கி வந்து படிப்படியாக கீழே இறங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதனோட நிலைப்பாடு தான் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமை திறன் வந்து இதிலிருந்து குறைந்து வந்து கொண்டு இருக்குதான். மக்களினுடைய ஆதரவு இருந்தாலுமே வந்து இரட்டை இலைக்கும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமை திறன் வந்து இன்றைக்கி வைத்தியலிங்கம் அவர் வெளியே போயிருப்பது குறிப்பிட்டு காண்பிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே வைத்தியலிங்கம் அவர்கள் சேர்ந்து அந்த 5 குழுவில் இருந்தாங்க. இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் 5 பேர் கூடி கேசி பழனிசாமி, இவர் புகழேந்தி இவங்கெல்லாம் இருந்தாங்க. இவரே வந்து வெளியில் போயிட்டார் அப்படின்றதப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன, எதற்காக சென்றார்கள், சுயநலத்தினுடைய முழு சுயரூபமாக சென்றிருப்பதான் நம்ம கருத வேண்டும். கண்டிப்பாக. ஆனால் வந்து இந்த கட்சியை மீட்டெடுப்பதற்கு ஒரு ஒருங்கிணைப்பதற்கு சசிகலா அம்மையாரால் தான் முடியும் என்று பல இடங்களிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலைப்பாட்டை தான், அந்த கருத்தை தான் கருத்து திரு சரவணபெருமாள் பல இடங்களில் தாண்டி எதிர்க்கட்சி முகாமிலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அது உண்மை. அதை தான் நான் சொல்ல வரேன். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு பத்திரிகையாளனாக அதிமுகவின் அல்ல, தென் தமிழ்நாட்டில் கடற்கரை ஓரங்களில் இலையை தவிர நாங்கள் யாருக்கும் வாக்களிக்க மாட்டோம், மீனவ சமூகம், அவர்கள் சொன்னார்கள் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, 3ஆவதாக சசிகலா, இப்பொழுது நாங்கள் நிற்கிறோம். இல்லை, அது உண்மை. ஏன்னா ராமநாதபுரம் தேர்தலில் வந்து லோக்சபா தேர்தலில் நம்ம நண்பர் தான் வேலை செஞ்சார் ஓபிஎஸ்க்கு. அங்கே வந்து அவர் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் இவர் வந்து சசிகலா அம்மையாரோட இணக்கமாக இருந்திருந்தால் ஓபிஎஸ் அவர்களும் அந்த சூழ்நிலையில் அவங்கள வந்து ஒருங்கிணைச்சிருந்தாங்கன்னா, அவங்க பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஓபிஎஸ் அவர்கள் ஜெயித்திருப்பார் அப்படின்னு தான் தகவல் அவர் சொன்னார்.
அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு இந்த ஒரே ஒரு முடிச்சுக்கிறேன். சொல்லி இந்த கேகே சார் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க இல்லையா, அவர்கள் இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒரு சொன்ன கருத்து தான் நான் சொல்லிக்கிறேன். பேர் சொல்ல விரும்பவில்லை. பட் ஆனால் அதில் அந்த ஒரு 10-15 பேரில் வந்து ஒருத்தர் சொன்ன கருத்து என்னென்னா, அங்கே வந்து ஏன் வந்து நீங்கள் திமுகவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அங்கே சரியான ஆளுமை இல்லை, தலைமை இல்லை அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டோம். ரைட். சசிகலா அம்மையார் இருந்திருந்தால் நாங்கள் எல்லாம் வந்து இன்னும் அங்கேயே தான் இருந்திருப்போம் அப்படின்ற கருத்தை தான் வந்து அவர்கள் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம், ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பல இடங்களில் வந்து தெளிவாக வந்து ஒரு சூழ்ச்சி வலையை பின்னி கொண்டு இருக்கிறார். என்னன்னு கேட்டால், சசிகலா அம்மையார் எப்படியாவது இந்த கட்சிக்குள் ஒருங்கிணைக்கப்படக்கூடாது என்ற ஒரு சதி வலையை பல இடங்களில் கட்டமைத்து கொண்டு இருப்பதாக தான் தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. திரு ஜெகதீஸ்வரன், 1991களில் அதற்கு பிறகு அதிமுகவின் வாக்கு சதவீதம் சற்றேறக்குறைய 59.6%. ஒரு பழமொழி சொல்வார்கள், கழுதை தேய்ந்து கட்டெரும் என்று சொல்வார்கள். அது ஒன்றும் தவறான பழமொழி அல்ல. அதற்கு பிறகு எடப்பாடி தலைமையில் 11 முறை தோல்வி, பல தேர்தல்கள் புறக்கணிப்பு, 23 விழுக்காடு, பல இடங்களில் 3வது இடம், டெபாசிட் பறிபோனது நாகர்கோயிலில் 18%. இதையெல்லாம் இணைத்து சொல்லுங்கள். இந்த கட்சியினுடைய நோக்கம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இதனுடைய முடிவு என்ன? நிச்சயமாங்க. நீங்கள் வந்து இந்த கட்சி நீங்கள் சொல்கிற மாதிரி 91, அதற்கு பிறகு இன்னும் சொல்லப்போனால் வரலாறுல, தமிழ்நாட்டு வரலாறுல 3 முறை எம்ஜிஆர் இருந்தார். அதற்கு பிறகு அதிமுக ஜெயலலிதா அவர்கள் தான் 2 முறை தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தார். திமுகவிற்கு அது வந்து அண்ணா அவர்களுக்கு பிறகு கலைஞர் வந்தார். அதுக்கு பிறகு அது இன்னைக்கு வரைக்கும் அவங்களால கொண்டு வரவே முடியல அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? நீங்கள் வந்து அதிமுக ஒரு எதிர்கட்சியாக செயல்படுகிறார்கள். அதை தாண்டி திமுக நிறைய தவறுகள் செய்கின்றார்கள், நிறைய விமர்சனங்கள் வருகின்றது. இந்த ஆட்சி மோசமான ஆட்சியாக இருக்கிறது என்று மக்கள் தூக்கி எறிந்து விட்டு தான் அதிமுக ஒரு முறை கொண்டு வர்றாங்க. நீங்கள் சொல்ல மாதிரி நாடாளுமன்றத்தில் ஒரு நான் சொல்றது 2014, இந்த 91ல் எத்தனை சதவீத வாக்கள் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான கட்சி இன்று வந்து தொடர் தோல்விகளை வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு தோல்வி 2 தோல்வினா பரவாயில்ல, தொடர் தோல்விகள் எதில் போனாலும் தோல்வி தான். எல்லாவற்றுக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான். என்ன காரணம்? எல்லோரையும் ஒன்றிணைத்து நீங்கள் அரவணைச்சு சென்றீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பொறுப்பிற்கு வந்து ஒரு பாதகம் வரும், அதெல்லாம் கிடையாது. இப்போ ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது டிமாண்டோட வர்றாங்களா? இல்லை, எங்களுக்கு இந்த டிமாண்ட் இருக்குது, இப்படி நீங்கள் நான் வந்து எனக்கு இந்த பொதுச்செயலர் பொறுப்பு கொடுக்கணும், என்னை அந்த சேரில் உட்கார வைக்கணும், எனக்கு சீட்டு கொடுக்கணும், எந்த டிமாண்டும் இல்லை. அவங்க வைக்கிற டிமாண்ட் ஒன்றே ஒன்று தான், கட்சி ஜெயிக்கணும், மறுபடியும் வெற்றி பாதைக்கு நம்ம போகணும், மறுபடியும் திமுக வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் இருக்கின்றது. மக்கள்கிட்ட பரவலாக இந்த ஆட்சியுடைய அவலங்களை போய் பேச வேண்டும். அதற்கு நாம் வந்து சரியான மேடை போட்டு பேச வேண்டும். நாம் வந்து கூட்டணிக்குள் யாரெல்லாம் அணுக்கமாக நமக்கு இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதான் அவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் இது புரியாமல் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு, யார் வந்தாலும் நமக்கு த்ரெட்டாக மாறிடுவாங்க, நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதிமுக சட்ட விதிகள்லேயே ஒரு மாற்றம் கொண்டு வந்துடலாம், நீங்கள் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை அதுவும் வேண்டாம், நமக்கு வந்து மறுபடியும் பொதுச்செயலாளர் அப்படிங்கிறதை கொண்டு வந்துடலாம். எதன் அடிப்படையில் பொதுச்செயலாளர்னா நீங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக இருந்தார், அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இன்னைக்கு நீங்க ஒரு ப்ராப்பரான எலெக்ஷன் நடத்தாம உங்களுக்கான சட்ட விதிகளை மாற்றி அவர் மட்டுமே தொடர்ச்சியாக இந்த பொறுப்பில் இருக்கின்ற மாதிரியான சில சட்ட விதிமுறைகளை கொண்டு வந்து நீங்கள் வந்து பணத்தால் அடிக்கிறார், பொதுக்குழுவுக்கு வந்து பணத்தால் அடிச்சு இன்னைக்கு முழுக்க இந்த சேரை கெட்டியமாக பிடிச்சுக்கணும், அதுக்கு வந்து சட்ட ரீதியான போராட்டம் பண்ணணும், பொதுக்குழுவில் போராட்டம் பண்ணணும். இது மட்டும்தான் நம்முடைய நோக்கமே தவிர மறுபடியும் இது வெற்றி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட சுத்தமாக இல்லை. அது இருந்துருந்துச்சுன்னா நமக்கு வந்து நம்ம எந்த தியாகத்தையாவது செஞ்சு நம்ம முதல்ல வெற்றி பாதையில் அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறத அவருடைய நோக்கமாக இருந்திருக்கும். அவருக்கு என்னுடைய இருக்கை மிக மிக முக்கியம், அந்த இருக்கையை நான் கெட்டியமாக பற்றி கொள்வேன், அது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றது. ரைட். ஜெகதீஸ்வரன் சொல்லுங்க சார், நிறைய பேச வேண்டியிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்கள் கருத்தை மறைச்சிடக்கூடாங்கிற கேள்வி இல்லை, உங்கள் நிறைச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாளம் என்பது மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். இப்போது பல பேர் இங்கேருந்து போயிட்டுருக்காங்க, இன்னைக்கு கூட ஒரு உறுப்பை சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அஇஅதிமுகங்கிற அடையாளம் இல்லாமல் போனால் அவர்கள் வெற்று பூஜ்ஜியம் தான்.
ஏற்கனவே அவர்கள் அம்மையார் அவர்கள் இருந்தபோதே ஒரு முறை சொன்னாங்க, ஒன்றை தொடர்ந்து வருகிற பூஜ்யம் தான், ஒன்று வெளியே போகலாம், ஒரு பூஜ்யம் தான் வெளியே போகிறது சொன்னாங்க. இன்றைக்குன்னு அதான் சொன்னாங்க. மக்கள் மத்தியிலே இப்போதும் கூட அஇஅதிமுக என்கிற அந்த அடையாளம் தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த அடையாளம் யார் கையில் இருக்கிறதோ அதை அவர் புரிந்து கொள்ளவில்லைங்கிறதா மிகவும் வருத்தமாக திரும்ப திரும்ப அதான் சொல்லிடுறோம். ஐயா, உங்களுடைய இயக்கம் இது, நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க, அது உங்களோட இயக்கம் இல்லை, அது பொதுமக்களோட இயக்கம், அது அடித்தட்டு மக்களுடைய இயக்கம், அது எங்களை போன்ற பொதுவான நபர்களுக்கான ஒரு இயக்கம், அது அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல இவங்க உட்கார வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அவர் பண்ணலை. இந்த இயக்கத்துக்கும் அவருக்கும் இது வளர்த்து அவர் வளர்க்கலை. மக்கள் அந்த இயக்கத்துக்கு நம்பிக்கை வைத்தது அவரே வைத்து அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இயக்கத்துக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது, இந்த இயக்கத்துக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவத்தை தக்க வைத்து கொண்டால் தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு நம்பிக்கை பெற்ற இயக்கமாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் ஏதோ அந்த இடத்துல உட்கார்ந்த உடனே எல்லாமே தன்னால் தான் வந்துங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க இல்லையா? இதனால் அந்த வேடிக்கையாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அவருக்கே புரிஞ்சிருக்கும்ல, அவருக்காக அல்ல, அவருடைய முகத்துக்காக அல்ல அங்கே விழுகிற ஓட்டு. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு தனித்துவமிக்க ஒரு பொது நலனை முன்னிறுத்துகிற ஒரு மக்கள் இயக்கம். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் மனதில் இழுத்து அது போன்ற ஒரு இயக்கம் நமக்கு வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக மக்கள் அளிக்கிற வாக்கு. இவர்களுக்காக இப்போ யார் அங்கே தனிப்பட்ட முறையில் யாரும் எனக்கு குறை சொல்லுங்க அவசியம் இல்லை, அதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இதே அவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்களேங்கிறது தான் இப்போ மீண்டும் மீண்டும் இப்போ இன்றைக்கு வரைக்கும் அறிக்கை நான் தேர்தல் அரசியலில் வெற்றி தோல்வி தான் ஐயா பேசும். ஆமாம், 10 வருஷம் கருணாநிதி தோத்தார். ஆமாம், கதைகளை ஜெர்மனுடைய வாக்கெடுப்பையும் இந்தியாவினுடைய வாக்கெடுப்பு முறையெல்லாம் சுட்டி காட்டினார். 84 புரூக்ளினில் படித்து கொண்டு ஜெயித்தார். ஆமாம், 80, 90களில் ரெட்டலைக்கு கதை முடிஞ்சு 2 எம்பின்னாங்க. உடனே 6 மாதத்தில் ஜெயித்தார். இங்கே இருக்கிறார் அரசியல் சுற்றத்தின் அனைவரையும் அறிந்தவர். அப்போ வெற்றியே பெறாமல் தோல்வி ஒரு தலைவருக்கான அடையாளம் என்ன? அதுதான் காரணம். என்ன அடையாளம்? அதுதான், அது அடையாளம் இல்லை. அதான் சொல்லிக்கிறேன். ஏனென்றால் இந்த இயக்கத்தினுடைய அடையாளத்தை மறைத்து விட்டு தன்னை முன்னிறுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு சுயநலம் இருக்கு இல்லையா? அதுதான் தவறு. அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்லுவோம். இன்றைய அறிக்கையில் கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிற, மீண்டும் அத்தனை பேரும் ஒன்று வாருங்கள், எதிராக இருக்கக்கூடிய அந்த ஒரு தீய சக்தி அருகே சொல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள்ங்கிறது தான். இப்போ அதை நோக்கி யாராக செல்கிறார்கள்னு சொன்னால் அப்பட்டமான சுயநலம். இப்போ அண்ணா அவர்கள் மரணித்த பிறகு எம்ஜிஆருடைய ஆசீர்வாதத்தால் அந்த கட்சியை கைப்பற்றி கொண்ட கருணாநிதி எந்த சம்பந்தமும் இல்லாமல் அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக மாறிவிட்டது என்கிறார் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. அவர் வேறு விதத்தில் சொன்னார், எனக்கு பின்பு என் மகன், அதற்கு பின்பு என் மகன், அதற்கு பின்பு என் பேரன். இன்றைக்கு ஒரு பொதுவுடைமை கட்சி என்கின்றார் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. அனைவருக்குமானது, அனைவருக்குமானது, எல்லோருக்குமானது. இதில் எப்படி ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து கொண்டு எனக்கு வேண்டியவன், உனக்கு வேண்டியவன், எனக்கு சாதகமானவன், நான் அப்படியே பிடித்து கொண்டு வெற்றி எல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு சாதகமாக இருப்பவர்களை மட்டும் வைத்துக்கொள்ளும். எத்தனை காலம் இது நடக்கும்? ஒருபோதும் முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். என்னென்னா இதில் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய அறிக்கையில் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இன்றைக்கு தங்களை தாங்களே தலைவர்களாக அறிவித்து கொண்டவர்கள் இயக்கத்தை காப்பாற்ற முடியாமல் தோல்வி பள்ளத்தாக்கில் தள்ளிட்டாங்க அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்கிறார். தொடர் தோல்வி. இப்போ தங்களை தாங்களே தலைவர்களாக அறிவித்து கொண்டவர்கள்ங்கிறது நம்ம வெளிப்படையாகவே பார்த்தோம். ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும். 5 ஆண்டுகள் தலைமை கழகத்திலே நிர்வாகிகளாக இருப்பவர்கள் தான் போட்டியிட்டு பொதுச் செயலாளராக வர முடியும் அப்படின்னு விதியை திருத்தி பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த அடிப்படை விதிகளை மாற்றி தங்களை தாங்களே தலைவர்களாக அறிவித்தார் என்கிற அந்த நிலைப்பாட்டில் இது கொண்டு வந்திருக்கிறார். இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை பண்பு எப்படி இருக்குது? எவ்வளோ பெரிய பேர் இயக்கம், 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட பேர் இயக்கம். இந்த இயக்கத்தை வழிநடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா ஆகியோருடைய அணுகுமுறை நடைமுறை எப்படி இருந்தது? எல்லோரையும் அரவணைத்தார்கள், தொண்டர்களை மதித்தார்கள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடிவாதமாக கட்சியிலிருந்து கட்சிக்காக பாடுபட்டவர்கள், காலமெல்லாம் இரட்டலைக்கு வாக்களித்து கட்சியின் வளர்ச்சிக்காக உழைத்தவர்களை வெளியேற்றிவிட்டு கட்சியை ஒருங்கிணைப்பதற்காக யாரெல்லாம் முன்வருகிறார்களோ அவர்களையும் புறக்கணித்து விட்டு தானடித்த மூப்பாக தான் தோன்றித்தனமாக எதேச்சதிகாரமாக இவர் செயல்பட்டதனுடைய விளைவுதான் இந்த சரிவை பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அந்த இருவரும் தலைவர்களும் வழியில், அந்த இருவரும் தலைவர்களின் வழியில் இந்த கட்சியை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல வேண்டுமென்றால் நிச்சயமாக இந்த கட்சி ஒன்றிணைய வேண்டும்.
ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி சாத்தியம் என்பதை தான் பல்வேறு பதிவுகளில் நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு அந்த கருத்தை மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் மிக அழுத்தமாக தெரிவித்திருக்கிறார். இந்த திமுக தலைமையிலான மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப புதிய வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறேன். வெரி குட். புரட்சித் தலைவருடைய ரத்தத்தின் ரத்தங்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பயணிக்கிற சிங்கங்கள் அனைவரும் வாருங்கள், ஒன்றிணைந்து களம் காண்போம், வென்று காட்டுவோம், வரலாறு படைப்போம் என்கிற கருத்தை மிக ஆழமாக அழுத்தமாக தெரிவித்து வலிமையாக பேசியிருக்கிறார். அதில் என்னதை நீங்கள் புரிந்து அதில் இந்த 2021ஆம் ஆண்டு மீண்டும் கழகம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நான் தற்காலிகமாக ஒதுங்கி இருக்கிறேன் என்று இந்த முறை அவர் ஒதுங்க மாட்டார். நிச்சயமாக களம் இறங்கி இந்த ஒரு ஒன்றுபட்ட கழகத்தை உருவாக்கி வெற்றி பாதையில் அழைத்து செல்வார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் இன்னும் வலிமையாக வலியுறுத்தி அவர்கள் நம்பிக்கையை பெறும் வகையில் நேரடியாக இவர் களம் இறங்க வேண்டும். நேரடியாக களம் இறங்கி இந்த ஒற்றுமைக்கு, இந்த ஒன்றுபடுத்துதலுக்கு உடன்படாவிட்டால் இதற்கு தடையாக இருப்பவரை அகற்றி மீண்டும் ஒரு வலிமை மிக்க கழகத்தை கட்டமைக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு வருகிற பொழுது அதற்கான முயற்சியும் நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும். இறுதியாக நான் சொல்கிறேன், இயற்கை நியதிகளுக்கு மாறாக தர்ம நியாயங்களுக்கு புறம்பாக எவர் ஒருவர் செயல்படுகிறாரோ அவருடைய முடிவை அவரே தேடிக்கொள்வார். அதுதான் இயற்கை நியதி, கர்மா. எனவே இந்த மாபெரும் பேர் இயக்கம், மக்களுக்கான இயக்கம், 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்து இந்த மக்களுக்காக பாடுபட்ட ஒரு பேர் இயக்கம், மிக அதாவது ஏராளமான சதிகளை, துன்பங்களை, துயரங்களை, சூழ்ச்சிகளை எல்லாம் கடந்து இந்த இயக்கத்தை கட்டமைத்து இதை கட்டி காப்பாற்றிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா ஆகியோர் இந்த இருவரும் தலைவர்களின் வழியிலே இந்த இயக்கத்தை கொண்டு சென்றால் மட்டுமே தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற எண்ணமும் உணர்வும் கொண்டிருக்கிற இந்த கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய அந்த மனநிலைக்கு ஏற்ப கட்சியை வழிநடத்துவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் பொது நியதி. மக்களும் தொண்டர்களும் அதை எதிர்பார்க்கிறார்கள். நிச்சயமாக அந்த நிலை உருவாகும். ஏனென்றால் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்குகிற பொழுது 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த இயக்கம் இன்று நிலைத்திருக்கும், நீடித்திருக்கும் என்றார். மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையை சூளுரைத்தார். 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்திலே மக்களுக்காக பாடுபடும் இயக்கமாக இருக்கும் என்றார். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த இடைக்கால சரிவு என்பது நீங்கி மீண்டும் இந்த கழகம் வலிவோடும் பொலிவோடும் வெற்றி பாதையில் பயணிக்கும் என்று நம்பலாம். சுருக்கமாக நிறைவு கருத்து சரணபெருமாள். அதாவது எல்லா சக கருத்துரையாளர்கள் சொன்ன மாதிரி நம்ம மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் மறுபடியும் நான் ஒவ்வொரு கருத்தரங்கத்துலேயும் சொல்லிட்டு வரேன். நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் குறிப்பாக இளைஞர்கள், முதல் தடவையாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி பார்த்திங்கன்னா உங்களை ஒரு மாயையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாங்கள் எப்படி வேணால் ஆட்சி செய்துக்குவோம், விளம்பரப்படுத்திக்குவோம், உங்களுக்கு பிடிச்சா ஓட்டு போடுங்க, இல்லைன்னா எப்படி இருந்தாலும் நாங்கள் 200 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு மமதையில் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். எங்களை யாரும் எதுவும் செய்து விட முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனால் இதை தான் சசிகலா அம்மையார் அவர்கள் தெளிவாக முன்னின்று தைரியமாக இதை எதிர்ப்போம். எதற்காக என்றால், எம்ஜிஆர் விட்டு சென்ற பாதை, ஜெயலலிதா அம்மையார் விட்டு சென்ற பாதை, அந்த பாதையில் பயணிக்கணும். எம்ஜிஆர் இந்த கட்சி ஆரம்பிக்கும் போதே அவர் சொன்னது 1000 ஆண்டுகள், அவர் நம்ம அண்ணன் துரைக்கருணா அவர்கள் சொன்னது போல் ஜெயலலிதா அம்மையார் 100 ஆண்டுகள் என்று கடந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னது எதற்காகனா, கண்டிப்பாக அந்த கருத்து, கொள்கை இதையெல்லாம் எம்ஜிஆரினுடைய பாடல் வரிகளில் ஆல்ரெடி பதிச்சுட்டு போயிட்டார். நிச்சயமா இப்போ இந்த விஜய்ன்றவர் வந்திருக்கிறாரு, அவர் என்ன இப்போ கருத்துக்களை பதிச்சிருக்காரு அப்படின்றது ஒன்றுமே இல்லை. அதை நம்ம இல்லை சொல்கிறேன் நான். ரெண்டாவது விஷயம் இல்லை அது பாயிண்ட் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா
பரவாயில்லை. அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்களை பதித்து சென்றிருப்பதனால தான் இந்த கட்சி எப்படி இருந்தாலும் வந்து எங்கேயா இருந்து ஒரு நிச்சயமாக. தலைவரோ தலைவியோ வந்து இந்த கட்சியை மீட்டெடுத்து தொடர்ந்து நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை அவர் வந்து எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையாரும் வந்து கணிச்சிருக்கிறாங்க. சரி. சாதாரணமாக கிடையாது. பேசுவோம் அது இல்லாமல் கடைசி ஒரே ஒரு பாயிண்ட் போட்டு முடிச்சிடறேன். சரி. உறுதியாக நான் சொல்கிறேன், சசிகலா அம்மையார் வந்து முன்னிருந்து இந்த அதிமுகவில் ஒருங்கிணைக்கப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து 55% வாக்குகளை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பது உறுதியான தகவல். நேயர்களே, இதில் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த அரசியல் வரலாற்று இயக்கத்தினுடைய கடந்து வந்த கரடுமுரடான பாதைகளை மெல்ல தொட்டு போனோம். மறுபடியும் சொல்கிறேன், இன்றைய அதிமுக தலைமை கடல் மணல் பரப்பில் கட்டிய வீடை வைத்துக்கொண்டு மெச்சித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் சொன்னார்கள், இது தனிப்பட்ட அப்பா வீட்டு யாருடைய அப்பன் வீட்டு சொத்து இல்லை, இது அனைவருக்குமான சொத்து என்ற வலிமையான கருத்தை வைத்தார்கள். திருப்பி சேர்த்துக் கொள்ளுங்கள், ஒரு தனி உரிமை கொண்டாடக்கூடிய இயக்கம் அல்ல, எல்லோருக்குமானது, எல்லா மதத்திற்கும், எல்லா சாதிக்கும், எல்லா இனக்குழுக்களுக்கும் உரிதானது அதிமுக. கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன். அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்கிறார், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மக்கள் விரோத ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப புதிய வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறேன், கவனமாக கவனியுங்கள். புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தங்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் பயணிக்கின்ற சிங்கங்கள் அனைவரும் வாருங்கள், ஒன்றிணைந்து களம் காண்போம், வென்று காட்டுவோம், வரலாறு படைப்போம். இந்த நிகழ்ச்சியோடு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். எம்மோடு கலந்து கொண்ட துரை கருணா, அரசியல் விமர்சகர் சரவணபெருமாள், பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, தோழர் ஜெகதீஸ்வரன், உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.